திருச்சிற்றம்பலம் திருவையாறு தேவாரம். திருவையாறு காசிக்கு வீசம் அதிகமுள்ள ஸ்தலம். இறைவனார் சுயம்பு மூர்த்தி. இறைவி அறம் வளர்த்த இடம். சங்கு சக்கரத்தோடு காட்சியளிக்கக்கூடிய ஆலயம். அது மட்டும் கிடையாது, சக்தி பீடங்களில் ஒன்று இந்த ஆலயம். இதெல்லாம் தேவாரத்தையும் பிற்பாடு அதை சேர்த்து பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் இந்த பதிவில். தன்மையாரும் அறிவார் இல்லை தாம் பிறர் எல்கவே பின்னும் முன்னும் சில பேய்கனும் சூழ திரிதர்வ துண்ண ஆடை உடுப்ப சுடலை பொடி பூசுவ அன்னமாலும் துறையானும் ஐயாருடைய ஐயனே அப்படிங்கிறதான் தேவாரம். இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அன்னங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய திருவையாறு பதியில் ஐயாரப்பர் அருள்பாலிக்கிற அப்படிப்பட்ட ஐயாரப்பருடைய தன்மையை அறியக்கூடியவர் ஈரேழு 14 லோகத்தில் யாரும் கிடையாதுங்கிறதுக்கு வச்சுதான் அந்த தேவாரத்தில் பாடல் அமைச்சிருப்பாங்க. எவ்வாறு அவருடைய தன்மையை அறிய முடியாதுன்னா, அவர் எள்ளும்படியாக இருப்பாராம், மற்றவர்கள் எள்ளும்படியாக நகைக்கும்படியாக இருப்பாராம். எப்படி இருப்பாராம்? பின்னும் முன்னும் சில பேய்கனும் சூழ திரிவாராம். கஞ்சலான துணியை இடுப்பில் கட்டியிருப்பாராம். சுடுகாட்டு சாம்பலை உடம்பெல்லாம் பூச்சிருப்பாராம். ஈரேழு 14 லோகத்தின் அதிபதியாக சிவருமான், அண்டசராசனங்களும் தன்னை கட்டவர்களை அடைக்காலக்கூடிய சிவருமான் அப்படி விட்டு ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த பாடலோட அர்த்தம். அறிய முடியாது அவருடைய தன்மையை. தேவர்களும் அறிய முடியாது, மூவரும் அறிய முடியாது, யாவரும் அறிய முடியாது. ஐயனும் ஆளும் அறியா அழலுருவாய் என்ற சிவருமான் அவருடைய தன்மை அறிய முடியாது. எப்படி வேணா இருப்பார். அவர் ராஜாதி ராஜா, தேவருக்கெல்லாம் தேவன், மேலோருக்கும் மேலானவர். அப்படிப்பட்ட சிவருமான். இந்த சிவாலயம் காசிக்கு வீசம் அதிகமுள்ள சிவாலயம். நந்தியம்பெருமான் அவதரித்த ஸ்தலம். நந்தியம்பெருமான் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஸ்தலம். அப்பருக்கு கைலை காட்சி கிடைக்கப்பட்ட ஸ்தலம். சுந்தரமூர்த்திக்கு நாயனாருக்கு காவிரி கரை ஒதுங்கிய ஸ்தலம். அது மட்டும் கூட இறைவி அறமலர்த்த நாயகி. இந்த இடத்துல அறமலர்க்கிறாங்க. சக்தி பீடங்களில் ஒன்று. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனா கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். திருச்சிற்றம்பலம்.